Hello friends, welcome to Classic சமையல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டயட் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கொள்ளு கஞ்சி 1/2 கிராம் ப்ரோரிச். இது செய்யறது ரொம்ப சுலபங்க. இது பேசிக்கலி பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி சளி காய்ச்சல் இருக்கிறவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டா ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மெடிசன் இது. இந்த சளி பிடிச்சவங்க இந்த கஞ்சியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொள்ளு என்ன பண்ணும்னா அந்த சளியெல்லாம் முறிச்சிடும். அதனால உங்களுக்கு சளியிலேருந்து உடம்பு டக்குன்னு ரிலீஃப் கிடைச்சிடும். ஸோ இப்போ இது எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கடாயில 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. இது நான் அரிசிக்கு ரேஷியோவா உங்களுக்கு சொல்றேன். ஸோ 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. எடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை நீங்க நல்லா வறுத்துட்டீங்க அப்படின்னா இது மேல வந்து சின்ன சின்ன பிளாக் ஸ்பாட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆன மாதிரி. இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம். எப்படி வந்து எப்போதுமே நம்ம கையில வந்து மிளகு, சுக்கு, ஓமம் இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி கொள்ளு உங்க வீட்டில் எப்போதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு அந்த அளவு ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ பாருங்க இந்த கொள்ளை வந்து ரொம்ப ஃபைனா பவுடர் பண்ணாம இந்த மாதிரி 1-2 உடைச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப பவுடர் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் பச்சரிசி 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 1 கப் அரிசிக்கு தான் நான் 1/2 கப் கொள்ளு எடுத்தேன். நீங்கள் வேணா நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நாம் வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த கொள்ளு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, 1 டீஸ்பூன் போதும். ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கசந்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 6லேருந்து 7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றணும் அப்படிம்பாங்க. நான் இங்கே 3 கப் தான் ஊற்றுறேன். ஏன் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ப்ரெஷர் குக் பண்ணும்போது விசில் வரும்போது தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து வெளியில் வந்துடும். இதில் உள்ள அந்த கொள்ளு தண்ணி தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த தண்ணியே உங்களுக்கு வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பர்பஸும் இல்லை. அதனால் அதை நம்ம ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து குக்கர் ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே அரிசியெல்லாம் வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த அரிசியை இந்த மாதிரி மத்து, ஸ்மாஷர் அல்லது மரக்கரண்டி இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணதுனால நல்லாவே மசிஞ்சிடும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு கொதிச்ச தண்ணியை வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஹாட்டாக இருக்கிற வாட்டர், பாயிலிங் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, நல்லா கொதிக்கிற தண்ணியாக விட்டு சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒரு பழமொழியே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளும்பாங்க. என்னன்னா நீங்கள் நார்மலாக வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா எள்ளு எடுத்துக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கொள்ளு எடுத்துக்கணுமாங்க. அது வந்து ரொம்ப ஆப்டாக பொருந்தும். ஏன்னா கொள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தன்மை வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா அந்த ஹாட் வாட்டருக்கு பதிலாக தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால நம்ம வந்து சிம்பிளாக இந்த மாதிரி நார்மல் வாட்டர் வச்சே பண்ணிக்கலாம். இதுக்கு பர்ஃபெக்டான காம்போ பார்த்தீங்கன்னா பருப்பு துவையல். இந்த பருப்பு துவையலுக்கான ரெசிபியை வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கார்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கொள்ளு கஞ்சியை உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணி வெயிட் லாஸ் அட்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி சளி இந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.